ஹாய், குட் மார்னிங். எங்களுக்கு எப்போவுமே வர ஃபீட்பேக்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் என்ன தெரியுமா? எங்ககிட்ட படிக்கிற எங்கள் குழந்தைங்க ஃபோனிக்ஸ் முடித்து படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஸ்கூல்ஸில் அவங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து கேட்பாங்களாம். அதாவது என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்து சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போவாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் அப்போ கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க வீட்டில், எப்படி சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டிருக்கோம் கற்றல் எழுது அகாடமியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறையா வந்து கிளாஸ் டீச்சர்ஸே வந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கிப்பாங்களாம், எங்கே நீங்கள் போட்டிருக்கீங்க. அண்ட் ஸ்கூலில் ஈவன் பிரின்சிபல்ஸ் கூட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்கே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கான்டாக்ட் நம்பர் நம்மளை பற்றிலாம் வந்து விசாரிச்சுப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக எப்பயுமே எனக்கு வர மெசேஜ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து போய் சொல்கிறதில்ல இந்த இடத்துல நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்லாம். பட் ஆனால் அந்த குழந்தைங்க படிக்கிறத வச்சே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்து, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இந்த குழந்தை வந்து சூப்பராக படிக்கிறாங்க, கிளாஸ்லேயே வந்து இப்போ இந்த குழந்தை தான் சூப்பராக படிக்கிறாங்க, என்ன வேர்ட் கொடுத்தாலுமே வந்து சூப்பராக படிச்சிடுறாங்களே, இந்த வயசுக்கு இவ்வளோ அழகாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸே வந்து ஸ்கூல்லேருந்து வந்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 2 லெட்டர் வேர்ட்ஸ் கூட படிக்கவே தெரியாத குழந்தை இப்போ கிளாஸ்லேயே வந்து சூப்பராக எல்லாரோட வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? அண்ட் இதுவும் திருப்பி அகெயின் எல்லாமே வந்து எங்கள் டீச்சர்ஸ் தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டீம். அவங்களால மட்டும்தான் வந்து முடியும். அண்ட் இந்த வயசுலேயே வந்து இவ்வளோ அழகாக படிக்கிறாங்களே அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ஃபீட்பேக்கை நான் வந்து ஸ்டோரியில் வைக்கிறேன், நீங்கள் அதையும் கேளுங்க, பேரண்ட்ஸ் சொன்னதை. ஓகே. அண்ட் 5 வயசுலேயே படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். 5 வயசு வந்து அழகாக குழந்தைங்களால சூப்பராக படிக்க முடியும். நீங்கள் எப்போயுமே டிலே ஆக்காதீங்க. இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் போனோன்னு பார்த்துக்கலாம், 3rd ஸ்டாண்டர்ட் போனோன்னு பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம் அப்படின்றது வந்து தப்பான மைண்ட் செட். ரொம்ப நீங்கள் ஏர்லியாக எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணிடுவாங்க. ஏஜ் ஆச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வந்து அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே டிலே ஆக்காதீங்க, ஸ்டார்ட் ஏர்லி.